guys, நான் உங்கள் ட்ராவலர் டிஜே பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மூணார் தான் வந்திருக்கோம். என்னடா திடீர்னு சொல்லாமல் மூணார் வந்துட்டோன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஃப்ரெண்டு திடீர்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருந்தாங்க, அதனால் நம்ம மூணார் வந்திருக்கோம். இந்த மூணாரில் இன்னும் போக போக நான் வீடியோ கண்டினியூ மூணார் போயிட்டுருக்கோம். நம்ம சென்ட்ரல் வச்சு தான் பேசிகிட்டு இருக்கோம். நான் போக விளாக்ல கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோலாம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ, பாய். ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மூணார் போயிட்டுருக்கோம். என்னடா மூணார் போகிறோன்னு சொல்லிட்டு முன்னாடி எந்த ஒரு வீடியோமே போடல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஏன் போடலன்னா நைட் டைமில் வந்தேன் கைஸ், அதனால தான் போட முடியல. நைட் டைமில் ஒழுங்காக விசிபிளே இல்லை, அதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock சம்திங் ஆகுது. நம்ம கேரளாவில் வந்தாச்சு, மூணார் பக்கம் போயிட்டுருக்கோம். இன்னும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மூணாருக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஒரு 50 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. இது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியாவும் இருக்குங்க. ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது. ரோடு எல்லாமே குழி பள்ளமாக தான் இருக்குது, ரொம்ப இதெல்லாம் இல்லை. ஓகே, பரவாயில்லைங்க. வாங்க அப்படியே நம்ம போயிட்டே கண்டினியூ பண்ணலாம். இங்கே முன்னாடியே போட்டிருந்தாங்க, வனவிலங்குகள் அனிமல்ஸ் ஜோன் கடற்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், ஒரு அனிமலுமே பார்க்க முடியல. இது மங்கி மட்டும் பார்த்தேங்க, கொஞ்சம் முன்னாடி வந்த இடத்துல பார்த்தேன். மற்றபடிக்கு வேற எந்த ஒரு அனிமலையும் பார்க்கல. இந்த இடத்துல ஸ்பீட் லிமிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 km ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க. அழகா நான் பாட்டு பார்த்து நிதானமாக போய்க்கணும் கைஸ். இந்த மாதிரி இடத்துலலாம் வரும்போது பைக்லாம் கரெக்டாக சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்குவாங்க. சப்போஸ் நின்றாலுமே டக்குனு எங்கேயும் அந்த சைடும் போக முடியும், இந்த சைடும் போக முடியாது. ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டில் தாங்க போகிற மாதிரி இருக்கு. ஆனால் நல்லா இருக்குங்க. இப்போ ஏப்ரல் ஆயிடுச்சு, ஏப்ரல் மேலே பரவாயில்லன்னு சொல்லலாம். அவ்வளோ ரொம்ப ஒன்றும் காஞ்சி போயிட்டுலாம் இல்லை. ஓகே, மரம்லாம் ஓரளவு கிரீனிச்சாக தான் இருக்கு. இதுலயே லாரி பஸ் எல்லாமே போயிட்டு இருக்குங்க. ஆனா ரோடு தான் கொஞ்சம் மோசமா இருக்கு. ஆனா கார்ல ரொம்ப அட்வென்ச்சரா இருக்குங்க. பாத்தீங்கன்னாவே நானும் வரும்போது இந்த படத்துல எல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, போயிட்டு போது அப்படியே சிங்கமும் இருக்கும், புலி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வரேன். பட் ஆனா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி வளைவுலெல்லாம் ஹார்ன் அடிச்சுவாங்க. கார் ஸ்பீடாக வரலாம், பைக்கு ஸ்பீடாக வரலாம். அப்புறம் நாமளும் ஸ்பீடாக வந்தோம்னா அப்புறம் ஆக்சிடென்ட்ல தான் இது போய் முடியும். சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க. இந்த மாதிரி மவுண்டன் டைம்ல ரொம்ப ஸ்பீடு மட்டும் தவிர்த்துருங்க. ஸ்பீடாக போகிறத மட்டும் தவிர்த்துருங்க. ஃபாரஸ்ட்ல மொத்தமே 50 km போற மாதிரி இருக்குங்க. இதுக்கே ஒரு 2-3 hours ஆகும் போல இருக்கு. ஏன்னா அந்த மாதிரிதான் இருக்கு ரோடும். அதே மாதிரி இந்த மேடாலாம் இருக்கு இல்லையா, அதனால போறதுக்கு லேட் ஆகுதுங்க. நாம மூணார்ல போயிட்டு எங்கெங்க போக போறோம்னா அங்க போயிட்டு தான் டிசைட் பண்ணலாம்னு இருக்கோம். இன்னும் ரூமே நம்ம பார்க்காம இருக்கோம் கைஸ். போயிட்டு ரூம் பார்த்துட்டு ரூம் ஸ்டே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம ரூமுக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அங்க இருக்கிற பிளேஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். வீடியோ பெருசா வந்தா நான் இதே பாட்டா போடுறேன் கைஸ். என்ன பண்றது, பெருசா வந்தா பாட்டா போட்டதான் கரெக்டா இருக்கும். அப்புறம் ஒரே வீடியோ ரொம்ப லென்த்தா கொடுத்தாலும் நல்லா இருக்காது இல்லையா, அதனாலதான். நாம எத்தனை பேர் வந்தோம்னா ஒரு 5 members வந்திருக்கோம் கைஸ். இது திடீர்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஃப்ரெண்டு ஒருத்தர் திடீர்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதனால அப்படியே போகலாம்னு சொல்லிட்டுங்க. எங்க லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இங்க லெஃப்ட் சைடு இருங்க, அப்படியே காமிக்கிறேன். சூப்பரா இருக்குங்க அந்த வாட்டர் ஃபால்ஸ். தெரியுதுங்களா? அங்க தெரியுது பாருங்க, தண்ணி குதிக்கிறதுலாம் வேற லெவல்ல தெரியுதுங்க. வாட்டர் ஃபால்ஸ் சூப்பரா இருக்குல்ல. இந்த மாதிரி எல்லாம் பார்க்கணும்னு தாங்க வந்தேன். நல்லா இருக்குங்க. அது ஹிட்டனா இருக்கு.
உள்ள காட்டுக்குள்ளே இருக்குது. இங்கேருந்து பார்த்தா சூப்பராக தெரியுது. அதே மழை அதிகமாக பெய்கிற டைமும் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மழை இல்லாத டைமும் பரவாயில்ல, தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. பட் மழை இருக்கிற டைம் வந்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனேஜ் அண்டு சூப்பராக இருக்குங்க. வாங்க அப்படியே போகலாம் முன்னாடி. இப்போ பார்த்தீங்களா, இங்கே ரோடு வேற லெவலில் இருக்குங்க. அப்படியே பாறையை குடைஞ்சி போட்ட மாதிரி. இல்லை, குடைஞ்சி தான் போட்டிருக்காங்க, ஆனால் நல்லா இருக்குங்க. மரம், அதுக்கு சென்டரில் ரோடு, சைடில் பார்த்தீங்கன்னா காடு, நல்லா இருக்குதுங்க. வாய்ஸ் எப்படி வரும்னு தெரியல. இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நான் காமிக்கிற மாதிரிங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா வாட்டர் ஃபால்ஸு? இதுதாங்க அந்த ஹிட்டன் வாட்டர் ஃபால்ஸ். வாட்டர் ஃபால்ஸ் நேம் வந்து தெரியல எனக்கு, பட் ஓகே, இதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 சைடும் மலையுமா இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் சைடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனான பிளேஸாக இருக்குதுங்க. ரோடெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சொல்லணும்னு போனால் ரோடு மட்டும் இல்லைங்க, அதே மாதிரி இந்த டைமுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வெஹிக்கிள்ஸ் எதுவும் வரலன்னு நினைக்கிறேன். இல்லை எப்பவுமே இப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரியல. நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க. யாராவது தெரியாமல் ரொம்ப ஸ்பீடெல்லாம் வந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப அபாயங்க. சப்போஸ் இல்லை தவறிலாம் விழுந்தா ரொம்ப சீரியஸ் ஆகிடும். அதனால ஸ்பீடாக போகாது. இந்த மாதிரி மவுண்டன் டைமாக இருக்கட்டும் சரி, மவுண்டனில் ட்ரைவ் பண்ணும்போதும் சரி, எங்கே போகணும் ரொம்ப ஸ்பீடு போகாதீங்க. மீடியமாக எந்தெந்த ரோட்டில் எவ்வளோ ஸ்பீட் போகணுமோ அந்த மாதிரி மட்டும் போய்க்குவோங்க. ஆனால் வெயில் ரொம்ப இருக்குதுங்க. நான் ரைடிங் ஜாக்கெட்டு க்ளவுஸ் எல்லாம் வேறு போட்டிருக்கேன்னா ரொம்ப வேக்குது. உள்ள டிஷர்ட் தான் போட்டிருக்கேன், டிஷர்ட்டே நனைஞ்சிருச்சுங்க, அவ்வளோ வேக்குதுங்க. ஆனால் வெயில் ரொம்ப இருக்குதுங்க. பார்க்கலாம், மூணாறு பக்கம் போக குளிராக இருக்குன்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே ஜாலியாக போயிட்டு ரூமில் நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே நம்ம வேற எங்கே போகலாம். பிளேஸ் பசங்க தான் பார்த்து வச்சுருக்காங்க, அங்கே போயிட்டு டிசைட் பண்ணிவிட்டு நல்ல பிளேஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு எங்கேயோ வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு குளிக்கணுங்க. ஏன்னா வேர்த்துருச்சு ரொம்ப. அதனால் மூணார் போயிட்டு அப்புறம் இன்னும் வேற எங்கே நான் உங்களுக்கு வீடியோ போடுமா ஒன்றா சொல்கிறேங்க. ஏன்னா நான் இப்பயே சொல்லிட்டேன்னா அப்புறம் அதில் இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க தோணாது, அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? பார்த்தீங்களா கீழே வீடெல்லாம் இருக்குதுங்க. வீடா இல்லை கவர்மெண்ட் ஹவுஸா என்னன்னு தெரியல, வீடு மாதிரி தான் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஏதோ கேம்பிங் மாதிரிலாம் இருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா ரெசார்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. ரெசார்ட்ஸ் சம்திங் இங்க கீழே பாத்தீங்கன்னா ஏதோ இருக்குது, பட் என்னன்னு தெரியல எனக்கு. ஓ, ரெசார்ட்ஸ் தாங்க. இங்க ஏதாவது நீங்க ஏதாவது பர்த்டே செலிப்ரேஷன் சம்திங் ஏதாவது கொண்டாடுற மாதிரி இருந்தா ரெசார்ட் புக் பண்ணி அந்த மாதிரி வந்து பாத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாலாம் போகும்போது சென்ட்ரல் அணில் அந்த மாதிரிலாம் குறுக்க வருங்க, பார்த்து போங்க. இப்போதான் நாங்கள் ஆல்ரெடி முன்னாடி வரும்போது ஒரு லாரி அவங்க ஏற்றிட்டாங்க, பாவம் அப்படியே இறந்து போச்சுங்க. நம்ம இப்போ கேரளாக்குள்ளதான் இருக்கோம், பட் எங்க இந்த ஊர் பேரே தெரியலைங்க.
மூணார் போயிட்டு இருக்கோம், அது மட்டும் தெரியுது நல்லா. பார்த்தீங்களா, கடையெல்லாம் இருக்குதுங்க. கொஞ்ச தூரம் வரைக்கும் கடை எதுவுமே இல்லை, பட் கொஞ்சம் முக்கால் தூரம் வந்த அப்புறம் கடையெல்லாம் இருக்குதுங்க. கடை இருக்கு, இங்கேயே தண்ணி வேணா தண்ணி வாங்கிக்கலாம், ஜூஸ் சம்திங் எல்லாமே இருக்குதுங்க. இங்க மேல வர வர லைட்டா எனக்கு சில்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, மலையிலிருந்து மேலே ஏறி வர வர. இருங்க, இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே போயிட்டே இருக்கலாம். எப்படி இருக்கு கிளைமேட் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே தெரிஞ்சிடும் நமக்கு. இந்த ரோட்ல ரொம்ப சின்னதா இருக்குங்க இந்த ரோடு. இதுல பெரிய பெரிய லாரிங்கெல்லாம் வருது. ரோடு இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்கும். பாத்தீங்களா, இப்பதான் சொன்னேன் நான், பெரிய பெரிய லாரியில பெரிய பெரிய பஸ் எல்லாம் வருதுங்க. அது இல்லாம கொஞ்சம் ஸ்பீடா தான் வராங்க. ஏன்னா சடனா ஏதாவது பைக் வந்தா டக்குன்னு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. ஸ்பீட் லிமிட் வேணுங்க இந்த மாதிரி இடத்துக்குலாம். ஏன்னா கொஞ்சம் தடுமாறினா கூட இத ரொம்ப இதுல போய் முடிச்சிடும் இல்லைங்களா. ஸ்பீட் லிமிட் மஸ்ட்டுங்க. மேல வர வர குளிர மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ பாத்தீங்கன்னா வேக்குது ஒரு சைடு, என்ன பண்றதுன்னே தெரியலைங்க. அண்ணா கொஞ்சமான வழி விடுங்கண்ணா, நான் போயிடுறேன். தேங்க்ஸ்ண்ணா. பசங்க கூட போனாவே அது ஒரு கெத்துங்க. கெத்து மட்டும் இல்லை, ஜாலியா இருக்குங்க பசங்க கூட வந்தாலே. பொண்ணுங்களை கூட்டு வரத விட பசங்க கூட வந்து பாருங்க, செம்ம ஜாலியா இருக்கும். பசங்க ஃபன் பண்ணிட்டு, பாத்தீங்களா இந்த கார் எவ்வளவு ஸ்பீடா வரான் பாத்தீங்களா. எதுக்குங்க இவ்வளவு ஸ்பீடா வந்து என்னங்க பண்ண போறாங்க. சேஃப்டி ஃபர்ஸ்ட்டுங்க. சப்போஸ் ஏதாவது ஆனா யாரு காப்பாத்துவா சொல்லுங்க, அவங்க வீடு இல்ல, நமக்கே அதுதான். சப்போஸ் நம்ம எங்கேயாவது போறோம், ஹெல்மெட் போடல, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, வேற யாரும் கவலைப்பட மாட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் நம்மள ரொம்ப கவலைப்படுவாங்க. சப்போஸ் ஏதோ சின்ன காயம்னா அடிபட்டு சரியா போச்சுன்னா ஓகேங்க, பெரிய காயெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மூங்கில் மரம், எல்லா மரமே இருக்குதுங்க. பேரே எனக்கு தெரியல. அத்திப்பழம் செடி சம்திங், ஆலமரம் எல்லாமே இருக்குதுங்க. பாத்தீங்களா எவ்வளவு ஸ்பீடா நான் போயிட்டேங்க, சாரி. ஏங்க சொன்ன மாதிரி மேல வர ஒரு லைட்டா ஜில்லுன்னு தாங்க இருக்குது. பட் ஆனா மேலதானே வெயில் அடிக்குது, எப்படிங்க ஜில்லுன்னு இருக்கு. எனக்கு இதெல்லாம் டவுட் அடிக்கடி வருங்க. கேட்டா நேச்சர்னு சொல்றாங்க. சரி, நேச்சர் வாடே நாமளும் போவோம். பாத்தீங்களா மேல வந்துட்டோங்க. அங்க பாத்தீங்கன்னா ஏதோ எவ்வளவு வண்டி நிக்குது. R15, V4, V4 அண்ட் இமாலயன் சம்திங் எல்லா வண்டியும் நிக்குதுங்க. இங்க பாருங்க, இங்க எவ்வளவு ரைடர்ஸ் நிக்கிறாங்க. கேர்ள் ரைடர்ஸ் எல்லாம் இருக்காங்க, வேற லெவலுங்க. நம்ம ஊர் சைட்ல ஒரு ஒரு சின்ன பொண்ணு வண்டி எடுத்து விட்டாலுமே, நம்ம பசங்கள பெட்ரோல் போட போயிருக்காங்க, பெட்ரோல் இல்லையா. நம்மளும் கம்மியாக தான் இருக்கு பெட்ரோல், அப்படியே பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம். பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு அப்புறமா நான் அப்படியே விளாக கண்டினியூ பண்றேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், தேங்க்யூ, பாய்.